ஆக்டர் ராஜேஷ் அவங்க இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதாட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு ஆளுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக் ஆகும். இந்த பிளாக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளிரோசிஸ். இந்த பிளாக்குக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். முக்கியமான காரணம் ஒரே ஒரு காரணம் தான். அந்த காரணத்துக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஆபத்தானது. குறிப்பாக யாருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்கு, பிபி பேஷண்ட்டுக்கு, கெட்ட கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டுக்கு, ஃபேட்டி லிவர் பேஷண்ட்டுக்கு, அதே மாதிரி உடல் பருமன், இந்த 5 பேருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட வரக்கூடிய மேக்ஸிமம் பேஷண்ட்ஸுக்கு இந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் அப்படி இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்க சொல்கிறோம். பண்ணி பார்த்தோன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அளவு நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டோன்னா என்ன பண்ணலாம், டாக்டரை பார்த்து என்ன பண்ணிடலாம், டாக்டரை பார்த்துட்டு நம்ம உணவு முறை என்ன பண்ணிடலாம், மாற்றிடலாம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் பேலன்ஸ்டு டயட் எடுத்தாலே போதும். நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தாலே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பறந்து போயிடும். அதான் குட் நியூஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பறந்து போனோம்னா நீங்கள் செய்ய வேண்டியது பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். இந்த செஞ்சாலே பறந்து போயிடும். அதான் குட் நியூஸ். சரியா? அதே மாதிரி இந்த தம்பிக்கு பாருங்கள், மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இந்த தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே அதே தான், பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தீங்க அப்படின்னா வெயிட்டும் குறைச்சிடலாம். அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் என்ன பண்ணிடலாம், பறந்து போகிறத வச்சிடலாம். அதான் பேலன்ஸ் டயட்டோட எஃபெக்ட், பவரே அதுதான். நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தீங்கன்னா வெயிட்டு மட்டும் இல்லை குறையும், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பறந்து போயிடும். இது பறந்து போயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராமல் என்ன பண்ணிடலாம், தப்பிடலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், நீங்களும் அண்ணன் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், இந்த மாதிரி உடல் பருமன் இருக்கக்கூடிய ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருந்தாலோ இல்லை பக்கத்து வீட்டில் இருந்தாலோ அவங்க சொல்லிக் கொடுங்க. நீங்கள் ஜஸ்ட் ஷேர் பண்ணி விட்டாலே போதும். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் போட்டு கேளுங்க. உங்களுக்கு ஃபாஸ்டிங் இன்சுலின் பற்றி எதாவது ரொம்ப டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். எதை மறந்தாலும் ஃபாஸ்டிங் இன்சுலினை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஷேர் பண்ணிங்கன்னா குறிப்பாக இந்த மாதிரி வெயிட்டு ஜாஸ்தி இருக்கக்கூடியவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க.